வேலை வாய்ப்பு கிடைத்தது. தூத்துக்குடிக்கு நமது அப்துல் கலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். அவர்கள் மாணவர்களிடம் பேசும் பொழுது தூத்துக்குடி நல்ல தொழில் ஆதாரமாக இருக்கிறது, இன்னும் தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று சொல்லித்தான் சொன்னார்கள். தொழிற்சாலை ஸ்டெர்லைட் அவர்கள் இருக்கும்போது ஸ்டெர்லைட் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொல்லவில்லை. தொழில் இருந்தால்தானே தொழிலாளர்கள் வேலை. தொழில் வேண்டாம் என்றால் எப்படி வேலை கிடைக்கும்? மக்கள் நல்லா சிந்திக்க வேண்டும். இதற்கு ஊடக நண்பர்களை எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இதற்கு நீங்கள் தான் பிரதிபலிக்க வேண்டும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு அதிகமாக தேவை இருக்கிறது. நீங்கள் சொன்னால்தான் அரசாங்கத்திற்கு இது உங்களுடைய கருத்து ஈடுபடும். ஆகவே மக்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னா தொழிற்சாலை வர வேண்டும். கர்மவீரர் காமராஜர் காலத்திலையும் இதே போன்ற தொழில்கள் வந்தனாலதான் இவ்வளவு மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் தொழில் என்று சொல்லிக்கொண்டு தொழிலே இல்லை என்றால் எப்படி வேலை கிடைக்கும்? அரசாங்கத்தால் முடியாத வேலையை இந்த ஸ்டெர்லைட் ஆலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிறுவனத்தை மூடப்படுவதற்கு காரணம் என்ன? சைனாவுக்கு தான் லாபம். இந்த தொழிற்சாலை மூடினால் நமக்கு லாபம் இல்லை, சைனாவுக்கு லாபம். தொழிற்சாலை ஓடிக்கொண்டிருக்கும் போது அரசாங்கத்துக்கு லாபம், வணிகர்களுக்கு லாபம். ஒன்னே ஒன்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். தொழிற்சாலைகளால் வருகின்ற தொழிலாளர்கள் எங்கள் ஊரில் தான் அவர்கள் பொருட்கள் வாங்குகிறார்கள், ஜவுளி வாங்குகிறார்கள், கறிக்கடைக்கு போறார்கள், மீன் வாங்குகிறார்கள், இறைச்சி வாங்குகிறார்கள், டீ குடிக்கிறார்கள், பேக்கரி போற, இப்படி எங்கள் கடைகள் வாழ்வாதாரம் பெறுகிறது. ஒரு லாரி ஓடுகிறது என்றால் அந்த லாரியில வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் பயன்பெறுகிறார்கள், டீசல் போடுகிறார்கள், டயர் வாங்குகிறார்கள். அப்படி தொழில்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு ஊனமுற்றவர் கூட பஞ்சருக்கு ஏற்படுகிறார் என்றால் அவருக்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொழிற்சாலையை மூடுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? அரசாங்கமே தெரியும். எங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அன்பாக கேட்டுக்கிறோம், பண்பாக கேட்டுக்கிறோம். இந்த தொழிற்சாலை வேண்டும். அப்படி என்றால்தான் நம்முடைய இளைய தலைமுறைக்கு நம்ம அவர்களுக்கு நல்ல வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். ஒரு நல்ல தொழிற்சாலையை மூடுகிற பொழுது அனைத்தும் நமக்கு பாதிக்கப்படுகிறது. ஆகவே இந்த தொழிற்சாலையை மூடுவதற்கு நல்லது அல்ல. தொழிற்சாலை திறப்பதற்கு நாங்கள் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஆகவே தயவு கூர்ந்து இன்னும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை தடுக்காதீர்கள். எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள். மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற பொழுதுதான் இந்த ஊரும் இந்த நாடும் நல்லா இருக்கும். இந்த நாடு நல்லா இருக்கு என்றால் வருமானம் தேவை. இந்த ஜிஎஸ்டியால், ஸ்டெர்லைட்டினுடைய ஆலையால் எவ்வளவோ வியாபாரம் நடக்கிறது. அந்த வியாபாரத்தால் நமக்கு ஜிஎஸ்டி வருமானம் கிடைக்கிறது. அது யாருக்கு கிடைக்கிறது? அரசாங்கத்துக்கு தானே கிடைக்கிறது, நமது மக்களுக்கு தானே கிடைக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட தொழிற்சாலையை மூட வேண்டும்? தயவு செய்து கூறுகிறோம். அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறோம், பொதுமக்களுக்கும் சொல்கிறோம், நாட்டு மக்களுக்கும் சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி வேண்டும் 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 என்று நான் சொல்லி என்னுடைய உரையை முடிக்க கடைபிடிக்கிறேன். தூத்துக்குடியில் அனைவரும் வேலை பார்த்தார்கள். கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. தூத்துக்குடிக்காரங்க 80% தூத்துக்குடியில் இருக்கிறவங்க அந்த ஆணையை சுத்தி இருக்கிற கிராம மக்கள் தான் வேலை செய்து கொண்டார்கள். அதிகாரிகளும் வேலை பார்த்தார்கள். அதிகாரிகளும் பார்த்தார்கள். 80% வேலை பார்த்தார்கள். அப்படிப்பட்ட கம்பெனியை மூடுவதனால் நமக்கு லாபம் இல்லை, நஷ்டம் தான். ஊர் மக்களுக்கு நட்டம் தான், வியாபாரிகளுக்கு நட்டம் தான், அரசாங்கத்துக்கு நட்டம் இல்ல. அது அல்ல. ஸ்டெர்லைட் நாமும் எங்களால் போராட்ட முடியும். அது ஒரு தூண்டுகோல் தான். ஸ்டெர்லைட்டோடைய ஆலை வேண்டாம் என்பது தூண்டுகோல் தான். அந்த மக்கள் தான் என்னோட இருக்கிறார்கள். அந்த ஆலை சுத்தி இருக்கிற இல்ல, நான் வியாபாரி, நான் தனியா வந்திருக்கிறேன். என்ன சுத்தி இருக்கிற அனைவரும் வந்திருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் வந்திருக்காங்க. யாரும் தூண்ட முடியாது சார். நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால நாங்க வரோம். ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்க பேங்க்ல லோன் வாங்கி வியாபாரம் பண்றோம். நாங்க எப்படி லோன் அடிக்கிறது? கண்டிப்பா முடியும், முடியும். இல்ல, நாங்க அரசாங்கத்துக்கு மதிப்பு கொடுக்கிறோம், மக்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம். நீங்க வந்து நாங்க சட்டத்துக்கு கட்டுப்படுகிறோம். முதலாவது நாங்க சட்டத்துக்கு கட்டுப்படுகிறோம். நீதிமன்ற தீர்ப்பு அல்ல, அது விமர்சனத்துக்கு நாங்க ஆளாக்கப்படுவதில்லை. நாங்க அதே நீதிமன்றத்தில் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இப்ப நாங்க ஊடகத்தில் சொன்ன மக்களுக்கு தெரியும் அல்லவா, அதுதான் நாங்க சொல்கிறோம், வேற ஒன்றும் அல்ல.
நாங்க உங்ககிட்ட பேசுறது எல்லா மக்களுக்கும் தெரியணும். நாங்க பேசுவது நியாயமா இல்லையாங்கிற மக்களுக்கு தெரிவிக்க தான் உங்ககிட்ட பேசுறோம். என் பேர் பி.கே. ஜெயபாலன்.